போன வாரம் கடந்த நாட்களில் வியாழன் வெளியில் சில பாஸ்டர்ஸை மீட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அப்படி மீட் பண்ணும்போது 2 பாஸ்டர்ஸ், 2 பேர் வேற வேற நபர்கள், 2 பேரும் பெரிய லீடர்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய நபர்கள். 2 பேரும் ஒருத்தர் வலசையில் இருக்கிறவங்க, இன்னொருத்தவங்க திருநெல்வேலியில் இருக்கிறவங்க. தனித்தனியாக மீட் பண்ணி நாங்கள் இந்த இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக போய் அவங்களுக்கு ஜோம் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லி போயிருந்தோம். அவங்க ஜோம் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நாங்கள் இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணுறோம், இந்த வசனம் அப்படிலாம் எதுவுமே பேசலை, கேஷுவலாக பேசிட்டு ஜோம் பண்ணுங்கன்னா 2 பேருமே சொல்லி வைத்தார் போல் இதே வசனத்தை கிறிஸ்துவின் சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அவர்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவர் ரொம்ப அழகாக நம்மோடு பேசுகிறார். நாம் என்ன ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்துக்கு நேராக நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது எழுதப்பட்ட ஒரு நிருபம், சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர் கட்டப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறார். அப்படி சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது இந்த பிலிப்பு சபையை நினைக்கும் பொழுது அவருடைய மனதெல்லாம் குளிர்ந்து போகிறது. ஏன்னா பிலிப்பு சபை மக்கள், அந்த பட்டணத்தில் உள்ள மக்கள் நல்ல அன்பு கூறுகிற ஜனங்களாக இருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி 4, 5, 6 ஆகிய வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடு என்ன செய்கிறேன், விண்ணப்பம் பண்ணுகிறேன். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. நம்ம சில ஆட்களை நினைக்கும் பொழுதே நமக்கு மனசெல்லாம் கசப்பாயிடும் இல்லை? சில ஆட்களுடைய பெயரை சொன்னாலே, அந்த நபரை கேட்டாலே மனசு என்ன செய்யும், கசப்பாயிடும். சில ஆட்களுடைய பெயரை கேள்விப்பட்டால், சில ஆட்களை பற்றி யோசித்தாலே மனசெல்லாம் பதறும். அப்படிதானா? சில ஆட்களை பற்றி, சில ஆட்களுடைய பெயரை சொன்னாலே நம்ம சொல்லுவோம், அவனை பற்றி மட்டும் பேசாத, கடுப்பாக இருக்குதுன்னு சொல்லுவோம். சில ஆட்களை பற்றி யோசிச்சா நமக்கு கோபம் வருது. ஆனால் சிலரை பற்றி யோசிச்சா மட்டும்தான் மனசு எப்படி இருக்கும்னா இதமாக இருக்கும் இல்லை? ஆண்டவர் இப்படி நல்ல உறவை நீ தந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல முடியும். அதுபோல ஒவ்வொரு திருச்சபை மக்களையும் அந்த திருச்சபை போதகர் நினைக்கும் பொழுது, அதுதான் பவுல் சொல்கிறார், உங்களை நான் எப்பெல்லாம் நினைக்கிறேனோ அப்பெல்லாம் என்னை அறியாமலே நான் என்ன செய்கிறேன்னா ஆண்டவர் என்ன செய்கிறேன், ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன்.